கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். நாம் இப்போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 7வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். ஆகாஸ் எதின் ராஜாவாய் இருந்தான்? யூதா தேசம். ஆகாஸின் அப்பா பெயர் என்ன? யோதாம். யோதாமின் அப்பா பெயர் என்ன? உசியா. ரேத்சீன் எதின்மேல் ராஜாவாய் இருந்தான்? சீரியா. பெக்கா எதின்மேல் ராஜாவாய் இருந்தான்? இஸ்ரவேல். பெக்கா யாருடைய குமாரன்? ரெமலியா. ஆகாசின் நாட்களில் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண வந்தவர்கள் யார்? ரேத்சீன், பெக்கா. ரேத்சீன் மற்றும் பெக்காவினால் எதை பிடிக்க கூடாமல் இருந்தது? எருசலேமை. சீரியர் யாரை சார்ந்திருக்கிறார்கள்? எப்ராயிமை. சீரியர் எப்ராயிமை சார்ந்திருக்கிறார்கள் என்று யாருக்கு அறிவிக்கப்பட்டது? தாவீதின் குடும்பத்துக்கு. ராஜாவாகிய ஆகாசின் இருதயமும் அவன் ஜனத்தின் இருதயமும் எதைப் போல் அசைந்தது? காட்டிலுள்ள மரங்கள் காற்றினால் அசைகிறது போல். காட்டிலுள்ள மரங்கள் காற்றினால் அசைகிறது போல அசைந்தது எது? ஆகாசின் இருதயமும் அவன் ஜனத்தின் இருதயமும். ஏசாயாவின் முதல் மகன் பெயர் என்ன? சேயார் யாசூபு. ஆகாசுக்கு எதிர்கொண்டு போக கர்த்தர் யாரிடம் கூறினார்? ஏசாயாவும் அவர் மகன் சேயார் யாசூபும். ஏசாயாவும் அவர் மகனும் எதின் கடைசி மட்டும் ஆகாசுக்கு எதிர்கொண்டு போக வேண்டும்? வண்ணார்துறை வழியிலுள்ள மேற்குளத்து மதகின் கடைசி மட்டும். சீரியர் எவர்களோடு ஆகாசுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணினார்கள்? எப்ராயிம் மற்றும் ரெமலியாவின் மகன். சீரியர் எப்ராயிமரோடும் ரெமலியாவின் மகனோடும் ஆகாசுக்கு விரோதமாக என்ன பண்ணினார்கள்? ஆலோசனை. சீரியர் எதற்கு விரோதமாய் போவோம் என்று சொன்னார்கள்?
யூதாவுக்கு விரோதமாய் யூதாவை நெருக்கி நமக்குள்ளே பங்கிடுவோம் என்று சொன்னவர்கள் யார்? சீரியர். யூதாவுக்கு யாரை ராஜாவாக ஏற்படுத்துவோம் என்று சீரியர் கூறினார்கள்? தபேயாலின் குமாரன். சோதனை கேள்வி 1. சீரியாவின் ராஜா யார்? ரேத்சின், உசியா, பெக்கா, யோதாம். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார். யார் யாரிடம் சொல்ல சொன்னது? கர்த்தர் ஆகாசிடம். ரேத்சினையும் ரெமலியாவின் மகனையும் எப்படிப்பட்டவர்கள் என்று கர்த்தர் கூறினார்? புகைகிற கொள்ளிக்கட்டைகள். புகைகிற கொள்ளிக்கட்டைகள் என்று யாரை குறித்து கூறப்பட்டது? ரேத்சினும் ரெமலியாவின் மகனும். ரேத்சினும் ரெமலியாவின் மகனும் கொண்ட எவைகளின் நிமித்தம் ஆகாசின் இருதயம் துவள வேண்டாம்? உக்கிர கோபத்தின் நிமித்தம். சீரியர் எப்ராஹிமரோடும் ரெமலியாவின் மகனோடும் பண்ணிய எது நிலை நிற்பதில்லை என்று கர்த்தர் கூறினார்? ஆலோசனை. எதன்படி சம்பவிப்பதில்லை என்று கர்த்தர் கூறினார்? சீரியர் எப்ராஹிமோடும் ரெமலியாவின் மகனோடும் பண்ணிய ஆலோசனையின்படி. சீரியாவின் தலை எது? தமஸ்கு. தமஸ்குவின் தலை எது? ரேத்சின். இன்னும் எத்தனை வருஷங்களில் எப்ராஹிம் ஒரு ஜனமாயிராதபடிக்கு நொறுங்குண்டு போம்? 65 வருஷங்களில். 65 வருஷங்களில் ஒரு ஜனமாயிராதபடிக்கு நொறுங்குண்டு போவது எது? எப்ராஹிம். எப்ராஹிமின் தலை எது? சமாரியா. சமாரியாவின் தலை யார்? ரெமலியாவின் மகன். ஆகாஸ் ராஜாவும் யூதா ஜனங்களும் என்ன செய்யாவிட்டால் நிலைபெற மாட்டார்கள்? விசுவாசியாவிட்டால். விசுவாசியாவிட்டால் நிலைபெற மாட்டீர்கள் என்று ஆகாசிடம் கூறியவர் யார்? கர்த்தராகிய ஆண்டவர். தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து எதை வேண்டிக் கொள்ள ஆகாசிடம் கூறப்பட்டது? ஒரு அடையாளத்தை. அடையாளத்தை எங்கே இருந்து உண்டாக கேட்டுக்கொள் என்று ஆகாசிடம் கூறப்பட்டது?
ஆழத்தில் இருந்தாகிலும் உன்னதத்தில் இருந்தாகிலும் நான் அடையாளத்தை கேட்க மாட்டேன் என்று கூறியது யார்? ஆகாஸ் ராஜா. நான் கர்த்தரை பரீட்சை செய்ய மாட்டேன் கூறியவன் யார்? ஆகாஸ். தாவீதின் வம்சத்தார் யாரை விசனப்படுத்தினார்கள்? மனுஷரை. மனுஷரை விசனப்படுத்தியது போதாதென்று தேவனை விசனப்படுத்த பார்த்தவர்கள் யார்? தாவீதின் வம்சத்தார். சோதனை கேள்வி 2. யூதா ஜனங்கள் என்ன செய்யவில்லை என்றால் நிலை பெற மாட்டீர்கள் என்று கர்த்தர் சொன்னார்? போருக்கு தயாராகவிட்டால், உபவாசிக்காவிட்டால், விசுவாசியாவிட்டால், விண்ணப்பம் பண்ணாவிட்டால். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். ஆண்டவர் தாமே உங்களுக்கு எதை கொடுப்பார்? ஒரு அடையாளத்தை. யார் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள்? ஒரு கன்னிகை. கன்னிகை பெறும் குமாரனுக்கு என்ன பெயரிடுவாள்? இம்மானுவேல். கன்னிகை பெறும் குமாரன் எதை சாப்பிடுவார்? வெண்ணெயையும் தேனையும். கன்னிகை பெறும் குமாரன் எது மட்டும் வெண்ணெயையும் தேனையும் சாப்பிடுவார்? தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும். ஆகாஸ் அருவருக்கிற தேசம் எத்தனை ராஜாக்களால் விட்டுவிடப்படும்? அதன் 2 ராஜாக்களால். இம்மானுவேல் எவைகளை செய்ய அறிகிறதற்கு முன்னே ஆகாஸ் அருவருக்கிற தேசம் அதன் 2 ராஜாக்களால் விட்டுவிடப்படும்? தீமையை வெறுக்கவும் நன்மையை தெரிந்து கொள்ளவும். யார் தீமையை வெறுக்க அறிகிறதற்கு முன்னே தேசம் 2 ராஜாக்களால் விட்டுவிடப்படும்? இம்மானுவேல். யார் நன்மையை தெரிந்து கொள்ள அறிகிறதற்கு முன்னே தேசம் 2 ராஜாக்களால் விட்டுவிடப்படும்? இம்மானுவேல். எது யூதாவை விட்டு பிரிந்த நாள் முதல் வராத நாட்களை கர்த்தர் யூதாவின் மேல் வர பண்ணுவார்? எப்ராயிம். எப்ராயிம் யூதாவை விட்டு பிரிந்த நாள் முதல் வராத நாட்களை கர்த்தர் யார் மூலம் யூதா தேசத்தின் மேல் வர பண்ணுவார்? அசீரியாவின் ராஜாவினால். எப்ராயிம் யூதாவை விட்டு பிரிந்த நாள் முதல் வராத நாட்களை கர்த்தர் யார் மேல் அசீரியாவின் ராஜாவினால் வர பண்ணுவார்? ஆகாசின் மேல், அவன் ஜனத்தின் மேல், அவன் பிதாவுடைய வம்சத்தின் மேல். கர்த்தர் எங்கேயுள்ள ஈயை பயில் காட்டி அழைப்பார்.
எகிப்து நதிகளின் கடையாந்தரத்தில் கர்த்தர் எங்கேயுள்ள தேனீயை பயில் காட்டி அழைப்பார்? அசீரியா தேசம். எகிப்து நதிகளின் ஈயும் அசீரியா தேசத்தின் தேனீயும் எங்குள்ள பள்ளத்தாக்குகளில் தங்கும்? வனாந்தரங்களின் பள்ளத்தாக்குகளில். எகிப்து நதிகளின் ஈயும் அசீரியா தேசத்தின் தேனீயும் எங்குள்ள வெடிப்புகளில் தங்கும்? கன்மலைகளின் வெடிப்புகளில். ஏகமாய் வந்து எல்லா முட்காடுகளிலும் தங்குபவை எவை? எகிப்து நதிகளின் ஈயும் அசீரியா தேசத்தின் தேனீயும். எகிப்து நதிகளின் ஈயும் அசீரியா தேசத்தின் தேனீயும் எங்குள்ள எல்லா இடங்களிலும் தங்கும்? மேய்ச்சலுள்ள எல்லா இடங்களிலும். கூலிக்கு வாங்கினது என்ன கத்தி? சவரகன் கத்தி. கூலிக்கு வாங்கின சவரகன் கத்தி யார்? நதியின் அக்கறையிலுள்ள அசீரியா ராஜா. சோதனை கேள்வி 3. குமாரன் என்ன சாப்பிடுவார்? வெட்டுக்கிளி மற்றும் காட்டுத்தேன், பால் மற்றும் தேன், ரொட்டி மற்றும் தண்ணீர், வெண்ணெய் மற்றும் தேன். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கூலிக்கு வாங்கின சவரகன் கத்தியினால் ஆண்டவர் எவைகளை சிரைப்பார்? தலைமயிரையும் கால் மயிரையும். கூலிக்கு வாங்கின சவரகன் கத்தியினால் ஆண்டவர் எதை வாங்கி போடுவார்? தாடியை. ஒருவன் எவைகளை வளர்த்தால் அவைகள் பூரணமாய் பால் கறக்கும்? ஒரு இளம் பசுவையும் 2 ஆடுகளையும். ஒரு இளம் பசுவும் 2 ஆடுகளும் பூரணமாய் பால் கறக்கிறபடியால் அதை வளர்க்கிறவன் எதை சாப்பிடுவான்? வெண்ணெய். யூதா தேசத்தின் நடுவில் மீதியாய் இருப்பவன் எவனும் எவைகளை சாப்பிடுவான்? வெண்ணெயையும் தேனையும். 1000 திராட்சை செடி இருக்கும் நிலமெல்லாம் என்ன ஆகும்? முட்செடியும் நெரிஞ்சிலும். எவ்வளவு வெள்ளிக்காசு பெறும் 1000 திராட்சை செடி இருந்த நிலம் முட்செடியும் நெரிஞ்சிலுமாகும்? 1000 வெள்ளிக்காசு. தேசமெங்கும் முட்செடியும் நெரிஞ்சிலும் உண்டாயிருப்பதினால் எவைகளை பிடித்து அங்கே போக வேண்டியதாயிருக்கும்? அம்புகளையும் வில்லையும். மண்வெட்டியால் கொத்தப்படுகிற எவைகள் உண்டு? மலைகள். யூதா தேசத்தின் ஜனங்கள் எவைகளுக்கு பயப்படுவதினால் அவைகளில் ஒன்றிற்கும் போகக்கூடவில்லை?
முட்செடிகளுக்கும் நெரிஞ்சில்களுக்கும். மலைகள் எவைகளை ஓட்டி விடுவதற்கான இடமாயிருக்கும்? மாடுகள். மலைகள் எவைகள் மிதிப்பதற்கான இடமாயிருக்கும்? ஆடுகள். எவைகளுக்கு பயப்படுவதினால் மலைகள் மாடுகளுக்கும் ஆடுகளுக்குமான இடமாயிருக்கும்? முட்செடிகளுக்கும் நெரிஞ்சில்களுக்கும். சோதனை கேள்வி 4. 1000 வெள்ளிக்காசு பெறும் 1000 திராட்சை செடி இருந்த நிலத்தில் என்ன இருக்கும்? ஜனங்களின் வீடுகள், முட்செடி மற்றும் நெரிஞ்சில், ராஜாவின் அரண்மனை, படை வீரர்கள், முற்றுகை. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்து போஷித்து வழிநடத்துவாராக. நீங்கள் முதலாவது வேதாகமத்தில் இந்த ஏசாயாவின் 7வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்துக் கொள்ளுங்கள். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு இரட்சிப்பு வருவதாக. தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆமேன்.